தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் உள்ள இன்னைக்கு நம்ம டெல்டால ஒரு தொகுதி குறித்து தான் வந்து பார்க்க போறோம். வேதாரண்யம் தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே போட்டியிடுற வேட்பாளர்கள் அவர்களுக்கு அப்படின்னு ஒரு பெரிய பெரிய ஸ்டோரிஸ்லாம் வந்து இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா பிரதமர் மோடியும் இன்னொரு பக்கம் வந்து முதல்வர் ஸ்டாலினும் ஒரே வேட்பாளருக்கு வந்து பிரச்சாரம் பண்ண கதைகளா இருக்கட்டும், மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட ரொம்பவே நம்பிக்கைக்குரிய ஒரு நபராகவும் இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா மறைவுக்கு வந்து திதி கொடுத்துட்டு இருக்க ஒரு முக்கியமான ஒரு நபராகவும் இருக்கக்கூடியவரும் இந்த தொகுதியில தான் வந்து போட்டியிட போறாரு. அது மட்டுமல்ல, கட்சி கூட்டத்தில் ஒரு இளைஞனா அந்த கட்சியோட அந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிற அந்த புத்தகங்கள் வித்துட்டு இருந்து இன்னைக்கு வந்து கட்சியில ஒரு மிகப்பெரிய பேச்சாளரா மிகப்பெரிய ஒரு வேட்பாளராகவே மாறி இருக்கிற ஒரு இளைஞனும் இந்த தொகுதியில தான் போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கதைகளை உள்ளடக்கிய வேதாரண்யம் தொகுதி குறித்து தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வேதாரண்யம் தொகுதியில் யார் அதிக முறை வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா திமுக வந்து 6 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, அதிமுக வந்து 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, காங்கிரஸுமே கூட 4 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த 2021 தேர்தலில் திமுக வேட்பாளரான எஸ்கே வேதரத்னம் அவரை விட வந்து OS மணியன் கிட்டத்தட்ட 12,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வந்து வெற்றியும் பெற்றிருக்காரு. அதுபோல நாம் தமிழர் கட்சியில் போட்டியிட்ட வேட்பாளருமே இங்கே வந்து ஒரு 9,000 அந்த அளவுக்கான வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. 2024 தேர்தல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதிமுகவும் பாஜகவும் தனிச்சு வந்து நின்னாங்க. அப்படி அந்த ரெண்டு கட்சியோட வேட்பாளர்கள் வாங்கின ஓட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 60,000க்கு அதிகமாக வருது. அதே வேளையில் கம்யூனிஸ்ட் கட்சி தான் திமுக கூட்டணி சார்பாக போட்டிட்டாங்க. அவங்க பெற்ற வாக்குகள் ஒரு 55,000 வாக்குகளுக்கு மேலே வேதாரண்யத்தில் வந்து வாங்கியிருக்காங்க. அதே வேளையில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் வந்து காத்திருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா OS மணியன் அப்படின்ற அவருக்கு வந்து எழுதப்பட்ட தொகுதியாகத்தான் வந்து வேதாரண்யம் தொகுதி இருக்கு. ஏறக்குறைய வந்து அவர் தான் வேட்பாளர் அப்படின்றது ஒரு உறுதி செய்யப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் வந்து இருக்கு. அதிமுக தலைமைக்கு வந்து ரொம்பவே ஒரு நெருக்கமான ஒரு நபராகத்தான் இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவரோட அவங்க வந்து யாருக்கிட்டையாவது ரொம்ப மனசு விட்டு பேசணும், இல்லை வந்து சில விஷயங்கள் பத்தி கேட்கணும் அப்படின்னா ஒரு 2 நபர்களை வந்து அந்த கட்சியில வந்து கூப்பிட்டு ரொம்பவே மனம் விட்டு பேசுறது வந்து வழக்கம். ஒருவர் வந்து நம்ம எல்லோருக்கும் தெரிந்த அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், இன்னொருவர் பார்த்தீங்கன்னா அது வந்து OS மணியன் தான். அதே வேளையில ஜெயலலிதாவாலே வந்து பல முறை வந்து பதவிகள் பொறுப்புகள்லாம் வந்து OS மணியன் கிட்ட இருந்து பறிக்கவும் பட்டிருக்கு. அப்படி ஒரு விஷயம், அப்படி ஒரு சம்பவம், பதவி பறிக்கப்பட்ட சம்பவம் அப்படின்னா ஜெயலலிதா வந்து 2வது முறை அந்த சிறைக்கு போன காலகட்டத்தில் வந்து அடுத்த முதல்வர் யார் அப்படின்ற அந்த ரேஸ் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருந்தது. OPS ஒரு பக்கம், அப்போ வந்து நயினார் நாகேந்திரன் ஆரம்பிச்சு செந்தில் பாலாஜி, நத்தம் விஸ்வநாதன், அப்படி பல பேர்கள் வந்து அடிபட்டது. அப்போ வந்து டிடிவி தினகரன் அவர் வந்து கொடுத்த பேர்ல வந்து OS மணியனோட பேருமே வந்து இருந்திருக்கு. அதை வந்து டிடிவி தினகரனே வந்து OS மணியன் கிட்ட வந்து ஒரு முறை வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை அப்படியே காது வாக்கில் OS மணியனும் ஒரு சிலர்கிட்ட என்னோட பேரும் வந்து இருந்ததா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த தகவல் வந்து அப்படியே ஜெயலலிதாவோட காதுகளுக்கு வந்து போயிருக்கு. இந்த தற்காலிக முதல்வர் கனவு அப்படிங்கிறதாலேயே ஒரு முறை வந்து OS மணியனுக்கு வந்து பதவியும் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜெயலலிதாவோட 60வது பிறந்தநாள் அப்படின்றது அந்த வேதாரண்யம் அந்த பகுதிக்கு உட்பட்ட திருக்கடையூர் அந்த கோயிலில் தான் வந்து அவங்களுக்கான அந்த ஆயில் வளர்க்குறதுக்கான பூஜை இதெல்லாம் வந்து பெரும்பாலும் அங்கே தான் போய் பண்ணுறது வந்து வழக்கம். அடுத்த முறை OS மணியன் போயிட்டு நீங்கள் ஏமா இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தூரம் வந்து கஷ்டப்படுறீங்க, நானே பண்ணிடுறேம்மா அப்படின்ற மாதிரி அந்த பொறுப்பை எடுத்து பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து அவரோட பொறுப்பு வந்து பறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பொறுப்பு பறிக்கப்பட்ட அப்போ கூட வந்து OS மணியன் வந்து ரொம்பவே பொறுப்போடு இருந்து போய் அந்த பூஜைகளை எல்லாம் வந்து பண்ணி அந்த பிரசாதம் இதெல்லாம் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து அனுப்பி விட்டுருக்காரு. அப்படி ரொம்பவே வந்து ஜெயலலிதா வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நெகிழ்ந்து போயிருக்காங்க. அது மட்டுமல்ல, பிறப்பு அப்படின்னு மட்டும் இல்லை, ஜெயலலிதா மறைந்த பிறகு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா OS மணியன் போய் முன்னாடியே போய் அந்த திதி கொடுக்குற வழக்கத்தையும் வந்து தற்போது வரைக்கும் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு தலைவர் ஒருத்தங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க மேலே மரியாதையாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது அப்படின்றத தாண்டி அவங்க மறைந்த பிறகும் ரொம்ப பொறுப்பாக அந்த வேலைகளை எல்லாம் செய்கிறவர் அப்படின்ற மாதிரி தான் வந்து அதிமுக தொண்டர்கள் அந்த பகுதி மக்களால் OS மணியன் வந்து பார்க்கப்படுறாரு. OS மணியனை தாண்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிழக்கு ஒன்றிய செயலாளர் கிரிதரன், மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் 2 பேருமே கூட அந்த ரேஸில் அந்த சீட்டை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்றதுக்கான அந்த முயற்சிகளையுமே இருக்காங்க. அதிமுக விட்டு அப்படியே திமுக பக்கம் நம்ம வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி
பிரதமர் மோடியும் ஒரு வேட்பாளருக்காக வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து முதல்வர் ஸ்டாலினும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னது அந்த வேட்பாளர் வந்து எஸ்கே வேதரத்னம் தான். அந்த பகுதியில் வந்து எஸ்கேவி அப்படின்னு அழைக்கப்படுற வேதரத்னம் வந்து ரொம்பவே செல்வாக்கு மிக்க ஒரு நபராகவும் வந்து இருக்காரு. ரொம்பவே எளிய மனிதர். எப்போ போய் பார்த்தாலும் அவரை வந்து போய் பார்க்க முடியும். குறிப்பாக மீனவ மக்களுக்கான எப்போதுமே களத்தில் நிற்கிற ஒரு நபராகவும் வந்து வேதரத்னம் வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை 96, 2001, 2006 அப்படின்னு 3 தேர்தல்கள்லையுமே வந்து வேதரத்னம் வந்து தொடர்ச்சியாக வந்து வெற்றியும் பெற்றிருக்காரு. 2011 வந்து வேதாரண்யம் தொகுதி வந்து கூட்டணியில் அப்ப இருந்த பாமக வந்து ஒதுக்கப்படுது. அதனால ரொம்பவே கோவப்பட்ட வேதரத்னம் வந்து கட்சியை விட்டு வெளியேறி போய் சுயேட்சையா போட்டிடுறாரு. அவர் வாங்கின வாக்குகள் அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய வாக்குகள் தான். கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான வாக்குகள் வந்து வேதரத்னம் அப்போ வந்து வாங்குறாரு. திரும்ப கட்சிக்குள்ள போய் திரும்ப அதிருப்தி அப்படின்னு சொல்லி 2016 வந்து பாஜக சார்பில் வந்து வேதரத்னம் வந்து போட்டிட்டாரு. அப்ப தமிழ்நாட்டில் வந்து 3 தொகுதிக்கு தான் வந்து பிரதமர் மோடி பிரச்சாரத்துக்கு வராரு. ஒன்னு சென்னை, இன்னொன்னு கன்னியாகுமரி. 3வது தொகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேதாரண்யம். வேதரத்னத்துக்காகவே வந்து வேதாரண்யத்துக்கு பிரதமர் மோடி வந்து பிரச்சாரத்துக்கு வராரு. பாஜக சார்பில் போட்டிட்டப்ப கூட வேதரத்னம் வந்து கிட்டத்தட்ட 37,000 வாக்குகள் வந்து வாங்குறாரு. அதற்கு பிறகு அப்படி இல்லை பாஜகலையுமே அதிருப்தியாகி திமுக பக்கம் வந்துடுறாரு. கடந்த தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பை வந்து நழுவ விட்டாரு. அதே வேளையில் இந்த முறை வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு தீவிரமான முயற்சிகளில் வேதரத்னமுமே இருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா அவரையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா முல்லேந்தி அவருமே வந்து சீட்டு எப்படியோ வாங்கிடணும் அப்படின்ற முயற்சியில் இருக்காரு. முன்னாள் எம்எல்ஏ காமராஜ், வழக்கறிஞர் மறைமலை, கிழக்கு ஒன்றிய செயலாளர் சதாசிவம் அப்படின்னு பல பேர் வந்து இந்த முறை வந்து சீட்டை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற காய் நகர்த்தலில் இருக்காங்க. மற்ற கட்சிகளில் கூட இனிமே தான் வேட்பாளர் அறிவிப்புலாம் வரும். ஆனால் நாம் தமிழர் கட்சிகளில் வேட்பாளரே அறிவிச்சிட்டாங்க. நம்ம எல்லோருக்கும் ரொம்பவே தெரிஞ்ச தொலைக்காட்சி விவாதங்களில் வந்து ரொம்பவே கருத்தியல் ரீதியாக வந்து தன்னோட தரப்பு வாதங்களை வைக்கக்கூடிய இடும்பவனம் கார்த்திக் தான் வந்து வேதாரண்யத்துக்கு வந்து வேட்பாளராக வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி ஒரு கல்லூரியில் படிக்கும்போதே பள்ளியில் படிக்கும்போதே வந்து அந்த ஈழப்போராட்டம் உள்ளிட்ட விஷயங்களால் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்து ஈர்க்கப்படுறாரு. டிப்ளமோ அப்படி படிக்கிற காலகட்டத்திலேயே அதற்கு பிறகு பொறியியல் படிக்கிற காலகட்டத்தில் சும்மா ஒரு கடைநிலை ஒரு உறுப்பினராக தான் வந்து அந்த கட்சியில் இருக்காரு. தமிழேந்தி அப்படிங்கிற ஒருத்தர் மூலமாக தான் வந்து போய் அந்த நாம் தமிழர் கூட்டங்களில் புத்தகம் விற்கிறது அப்படின்னு தன்னோட ஆரம்பகால பயணத்தில் வந்து இருந்திருக்காரு. அப்போ கட்டுரைகள் எழுதுறது, அந்த கட்டுரைகள் மூலமாக நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோட கவனத்துக்குமே வந்து இடும்பவனம் கார்த்தி வந்து போறாரு. அப்படியே தொடர்ச்சியாக எழுதுறது, பேசுறது, ஆரம்ப காலத்தில் பேசுறது வந்து ரொம்பவே திணறி கூச்சப்பட்டு இருந்த ஒரு நபர். சீமான் அவரோட கட்சியோட நிர்வாகிகளோட வழிகாட்டுதல்னால இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சாளராகவே கூட இடும்பவனம் கார்த்தி வந்து இருக்காரு. இடும்பவனம் கார்த்தி மிகப்பெரிய அளவில் பரிச்சயமாக இருக்கிறது அப்படின்றத தாண்டி நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 22,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே நல்லா பரிச்சயமான இடும்பவனம் கார்த்திக் நிற்கும் போது அந்த வாக்குகள் இன்னுமே அதிகமாகும் அப்படிங்கிறதுமே கூட இருக்கு. அப்படி இந்த பக்கம் தாவேகா பக்கம் வந்தோம்னா அமமுகவோட முன்னாள் மாநில அமைப்பு செயலாளராக இருந்த கிங்ஸ்லி ஜெரால்டு அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக பார்க்கப்படுது. அந்த மாவட்ட செயலாளர் சுகுமார் அவருமே வந்து தீவிரமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து களப்பணி செஞ்சுட்டு வந்தாலுமே கூட அவர் வந்து நாகப்பட்டினத்தில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா திமுக கூட்டணியில் இதற்கு முன்பாக 2016 நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மனிதநேய ஜனநாயக கட்சியோட தலைவர் தமிமுன் அன்சாரி அவரோட சொந்த ஊர் அப்படிங்கிறதும் வேதாரண்யம் தொகுதிக்குள்ளே தான் வருது. அவருமே திமுக கூட்டணியில் வேதாரண்யம் தொகுதியை குறி வச்சுமே கூட வேலைகள் செய்கிறாரு. அது போன்ற தகவல்களுமே வருது. அதனால் வந்து நிறையா விஐபி வேட்பாளர்கள் போட்டியிடுற ஒரு தொகுதியாகத்தான் இந்த முறை வேதாரண்யம் தொகுதி இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. சமூக அடிப்படையில் வேதாரண்யம் தொகுதியை நம்ம பார்த்தோம்னா வன்னியர் அதிகமாக இருக்காங்க. அதே போல் அகமுடையர், பட்டியல் சமூகம், யாதவர் உள்ளிட்டவர்கள் வந்து வேதாரண்யம் தொகுதியில் வந்து அதிகமாகவே இருக்காங்க. அதே போல் இஸ்லாமியர்களும் வந்து கணிசமாக வேதாரண்யம் தொகுதியில் இருக்கிறதையுமே வந்து நம்ம பார்க்க முடியுது. வேதாரண்யம் தொகுதியோட முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோடிக்கரை பகுதியில் இருக்கிற அந்த குடிநீர் பிரச்சனை வந்து தொடர்ச்சியான பிரச்சனைகளாக இருக்குது. அதே போல் மீன்பிடி துறைமுகங்கள் உள்ளிட்ட விஷயங்களுமே வந்து ஒரு சில இடங்களில் வந்து பிரச்சனையாக இருக்குது. அதே போல் உணவு பூங்கா உள்ளிட்ட அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட திட்டங்கள் முழுமையடையாமல் இருக்கிற விஷயங்களுமே கூட அங்கே வந்து இன்னுமே நிறைவேற்றப்படாத ஒரு கோரிக்கைகளாகவும் வந்து இருக்குது. அதே நிலையில் இந்த பக்கம் பார்த்தோம்னா வேணுனே தான் வந்து திமுக அரசாங்கம் பல விஷயங்களை வந்து அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க. ஆனாலுமே கூட நான் நிறைய மேம்பாலங்கள்லாம் வந்து தொகுதிக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். அதே போல் மீன்பிடி துறைமுகங்களும் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதே போல் ஔவையார் மணிமண்டபத்தில் வந்து அந்த அறிவு களஞ்சியம் வரதுக்குமே நான் தான் வந்து குரல் கொடுத்தேன் அப்படின்னு OS மணியனுமே மிகப்பெரிய லிஸ்டோட தான் வந்து இருக்காரு.
வேதாரண்யம் தொகுதியில் வேலை வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து கடற்கரை ஒட்டிய பகுதியாக இருக்கிறதுனால மீன்பிடி தொழிலாக இருக்கட்டும், அதே போல் உப்பளம் உள்ளிட்ட விஷயங்களும் வந்து வேலைவாய்ப்புக்கான விஷயங்களாக இருக்குது. அதையும் தாண்டி விவசாயம் அப்படின்னு பார்த்தோம்னா அரிசி வேளாண்மை அப்படிங்கிறது, நெல் வேளாண்மை அப்படிங்கிறது இந்த பகுதியில் இருக்குது. அதே போல் வந்து சவுக்கு சாகுபடி, அதே போல் வந்து மல்லிகைப்பூ அந்த சாகுபடி உள்ளிட்ட விஷயங்களுமே இந்த பகுதியில் வந்து வேலைவாய்ப்புக்கான விஷயங்களாக வந்து இருக்குது. வேதாரண்யம் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த முறை வந்து வேதாரண்யம் தொகுதியில் எப்படியாவது நீங்கள் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு உத்தரவை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து போட்டிருக்காரு. 2024 தேர்தலில் அதிமுக பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வாக்குகள் அப்படின்றது கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வாங்கின வாக்குகளை விட அதிகமாக இருக்குது. இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணியுமே வந்து உருவாகிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஏற்கனவே பழைய தேர்தலில் 21 தேர்தலில் இருந்த பாமகவுமே கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க. அதனால ஓஎஸ் மணியன் ஓரளவுக்கு வந்து சேஃபான இடத்துல தான் இருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க முடியுது. ஆனால் ஏற்கனவே விட்ட இடத்த வந்து இந்த முறை நான் விடமாட்டேன் அப்படின்னு எஸ்கே வேதரத்னம் அவருமே வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காரு. ஓஎஸ் மணியன் இதெல்லாம் செய்யலை அப்படின்ற விஷயங்கள் மூலமாக வேதரத்னத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறத தான் பார்க்குறோம். இதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஆட்டக்குலைப்பர்களாக இருக்கிற இடும்பவனம் கார்த்தியுமே வந்து அதிகமான வாக்குகளை வந்து இந்த தொகுதியில் பெறுவார் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. தாவேக்காவுமே இந்த பகுதியில் வந்து ஒரு நல்ல வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்ற விஷயங்களையும் வந்து பார்க்க முடியுது. ஆக மொத்தத்தில் வந்து வேதாரண்யம் தொகுதி ஓரளவுக்கு வந்து இழுபறி நீடிக்கக்கூடிய ஒரு தொகுதியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்களோட கருத்தாக இருக்குது. நீங்கள் வேதாரண்யம் தொகுதியில் யார் போட்டியிடும் பட்சத்தில் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.